வணக்கம் குழந்தைகளே. வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு வந்து நம்ம நீட் தேர்வு மார்க் இல்லாம வேற எங்கெல்லாம் சேர முடியும் அப்படின்ற வரிசையில நிப்மேட் பத்தி படிக்க போறோம். தெரிஞ்சுக்க போறோம். நிப்மேட் அப்படின்றது என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மென்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி. மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம். அது கண் பார்வை குறைபாடா இருக்கலாம், காது கேளாண்மையா இருக்கலாம், ஹீமோபீலியாவா இருக்கலாம். அந்த மாரி குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வந்து மருத்துவம் செய்யப்படுகிறது. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இன்ஸ்டிடியூட். இல்லீங்களா? இப்போ நெறைய பேருக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். மருத்துவம் இல்லனாலும் மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்பீச் தெரப்பி நெறைய ஸ்கோப்பே இருக்கக்கூடிய ஒரு படிப்பா இருக்கு. ஸ்பீச் தெரப்பி, பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இஎன்டி டாக்டரோட அ அலைட் மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். அ அப்ப வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து பிறவியிலே வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து இந்த அன்னப்பிளவு அப்படின்னு சொல்லக்கூடிய தாடைகள் சீரமைப்பு மூலியமா அவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கும்போது பேச்சு வராமல் இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு குரல் வளையில ஏதாவது கேன்சரோ, ஏதோ ஒரு வியாதி இருந்து அவங்களுக்கு பேச்சு வராமல் இருந்திருக்கலாம். அல்லது ஸ்ட்ரோக். இந்த மாரி நெறைய காரணங்களால பேச்சு வார்த்தைகள் தடைப்படும்போது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, பேச்சு வார்த்தைகளை கொண்டு வருவது தான் இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்டோட பணியா இருக்கு. ஏன்னா, நமக்கு தமிழ்ல ஒரு நல்ல ப்ராவர்ப் இருக்கு இல்ல குழந்தைகளே? அ "சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்" அப்படின்னு சொல்லுவோம். பேச பேச தான் நமக்கு தமிழே வரும் இல்லீங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு பொறுமையா அந்த வார்த்தைகள உச்சரிக்கிறதுக்கும், அந்த அ இது சொல்லிக் குடுக்கறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸா இருக்கு. சரி மேடம், இந்த கோர்ஸ்ல நான் என்னலாம் படிச்சிருந்தா சேர முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிஏஎஸ்எல்பில வந்து இட்ஸ் வந்து ஒரு 4 வருஷ படிப்பா இருக்கு. இந்த 4 வருஷ படிப்புல வந்து அவங்களுக்கு அ நியூராலஜி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லீங்களா? அதாவது ஸ்ட்ரோக் மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு பேச்சு தடைப்படும்போது அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனாட்டமி, சைக்காலஜி இதெல்லாம் இவங்களோட படிப்புகளோட சேர்ந்த ஒரு இதுவா இருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அ அண்டர் கிராஜுவேட்ல வராங்க. 4 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 4 வருஷம்ன்னும்போது 6 பிளஸ் 2 8 செமஸ்டர் ஆகுது. 2 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் இல்லீங்களா? ஆ இப்ப வந்து இந்த புரோகிராம்ல நான் சேரணும் அப்படின்னா, நான் என்ன படிச்சிருக்கணும் மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் +2 கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த +2 மார்க்ல நம்ம என்ன குரூப் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ஸ் படிச்சிருக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பா இருந்திருக்கணும். அல்லது மேத்தமேட்டிக்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸா இருந்திருக்கலாம். அல்லது மேத்தமேட்டிக்ஸ் பதிலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸோ, சைக்காலஜியோ இந்த மாதிரி எந்த குரூப்ப நீங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு தியரி அண்ட் பிராக்டிகல்ல 50% இருந்தா நம்மளால பாசிங் கிரைட்டீரியாவா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கா மேடம் அப்டின்னா, இதுக்கு நெறைய ஸ்கோப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இஎன்டியோட டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்ட் லைக் நீங்க பேசுறதுக்கு சொல்லி தர போறீங்க. அது தவிர நியூராலஜி இந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸா இருக்கலாம். அல்லது இந்த குரல் வளையில ஏதாவது சர்ஜரி ஏற்படுத்திய பேஷண்ட்டா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியா சொல்லி தர முடியும். இப்போ பிபிடி மாணவர்கள் வந்து படித்துக்கொண்டே அவங்க வந்து சைட்ல வந்து அ அவங்க ட்ரெய்னிங் தனியா வந்து அவங்க கிளினிக்கோ இல்ல ஏதோ வச்சு பண்ற மாதிரி, இது வந்து இண்டிபெண்டன்ட்டா உங்களாலயும் பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியும். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படிப்பா தான் பார்க்கப்படுகிறது. இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல படிக்கும்போது, அந்த இன்ஸ்டிடியூட்ல நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அங்க வந்து வெறும் அந்த ஸ்பீச் தெரப்பி மட்டும் தான் அந்த இன்ஸ்டிடியூட்ல குடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அது தவிர நமக்கு வேற வாய்ப்புகளும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பிபிடி, பிசியோதெரபிஸ்ட்
அ இது 4 வருட படிப்பு மற்றும் ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப்பும் அங்க குடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே +2 தான். பயாலஜி படிச்சிருக்கலாம் அல்லது பியூர் சயன்ஸா நீங்க படிச்சிருக்கலாம். அ இதுல வந்து 28 சீட் அவைலபிள் இருக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல நமக்கு படிக்கிறதுக்கு. பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கிறதும் அதே 4 இயர்ஸ் வித் 6 மந்த் இன்டர்ன்ஷிப்போட தான் இருக்கு. எலிஜிபிலிட்டி அகைன் பியூர் சயன்ஸா இருக்கலாம். இல்ல பயாலஜி வித் மேத்ஸ் படிச்சிருக்கலாம். அஃபிலியேட்டட் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. இல்லீங்களா? அல்லது பிபிஓ பேச்சுலர் இன் ப்ராஸ்தெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ். இதுவுமே அதே மாதிரி 4 வருடம் பிளஸ் 6 மாசம் இன்டர்ன்ஷிப்போட வருது. எல்லாமே வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டோட அட்ரஸ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மென்ட் ஆஃப் பெர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டுக்காடுல இருக்கு அண்ட் சென்னையில ஆஃப் கோர்ஸ். ஸோ இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இல்லன்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் அட்மிஷனுக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு அதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு இன்டிமேஷன் உங்களுக்கு உடனே தெரிய வரும். நீங்க உடனே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய இந்த தகவல நீங்க உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லைக் பண்ணவும், ஒரு ஷேர் பண்ணவும் மறந்துறாதீங்க குழந்தைகளே. தேங்க் யூ ஆல்.